போதே எச்சு ஊறுதே. அப்புறம் என்ன, மீன் மார்க்கெட்டுக்கு போங்க, மீன் வாங்கிட்டு வாங்க, செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மீன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துருவோமா? ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சிருக்கிறேன், அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். என் ஜார் கட் பண்ணாதான் அரைக்கும், நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் 2, பெருசாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. பூண்டு பல்லு 3, அதையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டு இஞ்சி இதெல்லாம் சாப்பிடும்போது மீன் நமக்கு நல்லா டைஜஷன் ஆகும். துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பவுல் எடுத்துக்குங்க, அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு, 1 கிலோவுக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், இதுவும் உங்களுடைய மிளகாய் தூளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. புளி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன், திக்காக கரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி விழுத போட்டுக்குவோம். இது எல்லாம் சேரும்போது நம்மளுடைய மீன் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா செரிக்கும், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் எடுத்துருக்கிறது மடவா மீன் 1 கிலோ. தலையையும் வாழையும் தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபுல்லாக பரட்டி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிருவோம். இதை நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு நம்ம மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை லைட்டாக கீழ்ச்சிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க, ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று அந்த மசாலா நல்லா ஒட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். நல்லாயிருக்கும், நம்மளுடைய மசாலாவோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமா செய்யறதுக்காக நான் இதை சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்குங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க, உங்களுக்குமே பிடிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது நான் சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால ஒரு 6 மீனுக்கு இது கரெக்டாக வரும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கிங்க. சஃபோலானா சஃபோலா, கோல்ட் வின்னர்னா கோல்ட் வின்னர். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஃபிஷ்ஷு வாசமாக இருக்கும். இப்போது நம்ம ஊற வச்ச மீனை மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டுருவோம். போட்டுட்டு அது மேலே தூவி விடுங்க. இந்த பிரெட் கிரம்ஸை கொஞ்சமாக எடுத்து, பெரிய பீஸ்னால் 3 பீஸ் தான் இது வரும், சின்ன பீஸ்னால நம்ம 6 மீனுக்கு வந்துடும் நமக்கு. வா, சூப்பராக இருக்குது. எண்ணெயும் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது அழகாக இந்த எண்ணெயில் இதை பொரிச்சு எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், டக்குன்னு பரட்டிடாதீங்க. பிரெட் கிரம்ஸ்லாம் அப்புறம் உதிர்ந்துடும். இப்போ நல்லா போட்டாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பரட்டி விடுங்க. பரட்டி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய பேஸ்ட்டு மசாலா எல்லாம் அழகாக ஊற்றிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதையும் அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வா, சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் சாப்பிடலாம். ஃபிஷ் பீஸ் சாப்பிட்டு நம்மளுடைய டிஷ்ஷை முடிச்சிக்கலாம். அப்படி இருக்குது பாருங்கள்.
இப்போது பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு பார்ப்போம். ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம ஊற வச்ச ஃபிஷ் பீஸை ஒவ்வொன்றா இதில் போட்டுருங்க. பொறுமையாக போடுங்க. பாருங்கள், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஊறி மசாலாலாம் இறங்கி பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ப்ரௌன் ஆனவொடனே திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். எடுத்துருவோமா? வாவ், நம்ம மீன் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல கார சாரமான ஒரு மிளகு ரசம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.